Hello guys, good morning. Welcome to my another new vlog. பாருங்க கொத்தமல்லி சட்னியும் புதினா தலை தேய்க்க போறா. அது இல்ல गाइस எனக்கு என்ன தலை? இது எதுக்கு தேய்க்கிற? பேனு நீர் அந்த மாதிரி கடல போயிடும். ஆமா ஆமா அந்த இடத்துல பேன் நிறைய இருக்கு. என் தலையில இல்ல, என் தலையில ஆக்கி விட்டாங்க. டேய் என்னடா வேணும்? அதான் டீ சாப்பிடாம பிஸ்கெட் பண்ணல தின்னியா இல்லையாடா? எங்கல அவன் ஒரு நாள் சாப்பிட்டாச்சு. மாமா அம்மா நீ கூப்பிடுற நானா அம்மா வளவலன்னு பிடிக்கும். இதில் என்னென்னமோ போட்டு வச்சுக்கிறீங்க. ஆ பச்சை பயிறு வெந்தயம் வேற, புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு சீரகம். பானிபூரி ரசம் தான் எடுத்து கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினா பானிபூரி ரசம் தான். அம்மா அப்படியே ஊற்றம்மா தலையில் எடுத்து அப்படியே ஊத்துனா எப்படின்னா எல்லாம் தேய்ச்சி உள்ளலாம் ஊத்தலாம். முடிய ரெண்டா பிரிச்சு தோசை போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மௌலி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாலே வண்டியில் தான் போவோம். வண்டியிலையாடா? ஆ போதுமாடா? தோசைக்கு என்ன குழம்பு? பருப்பு நெய் இருக்கு வேணுமா? நெய் மாதிரி சட்னி அடிச்சுக்கிறோம் வேணுமா? ஆ நல்லா அரைச்சி விட்டு ஊத்துறா, தண்ணியாட்ட வரும். இங்கே பாரு, புதினா சட்னி வேணுங்கிறீங்க, இது எடுத்துக்கலாம். ஏமா அது புதினா சட்னி இல்லனா இன்னும் 10 தட்டிங்க வந்தாலைக்கு தண்ணி ஊத்து. எனக்கு அடி முடிச்சு பேசுறது அடி முடிச்சு. இங்கே பாரு, முடி இப்படி பிடிச்சிக்கோ. ஆ விதை 2 கையில் பிடிச்சி. ஓ அப்படியா? அண்ணா 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 ஏன்னா முடிய கலைக்காதுண்ணா. சிக்கெடுங்க எங்கள் அம்மா அப்படி எனக்கு இப்படி பிடிச்சிக்கோ. மைத்தை பிடிச்சி அப்படியே ஓட்ட தேய்க்கணுமா? நீங்களே தேய்ங்க. மொழி லேட்டாவது மொழி. ஸ்கூலுக்கு தோசையை கொண்டு போவா? முட்டை எங்க வச்சுக்கிற? தேய் தேய் அப்படியே ஊத்திட்டேன் மேல இருந்து. அதை அப்படியே இந்த இதை கப் எடுத்து அப்புறம் டே ராமு கொஞ்சம் தேய்ச்சி விடலாம். ஊத்திட்டா? ராமுக்கு கருகருப்பா இல்ல கூந்தல நீ டெய்லி தேய்ச்சி விடு. ஒரு உரல ஆட்டி தேய்ச்சி இதுக்கு தண்ணி ஊற்றி விட்டு போ பள்ளிக்கூடத்துக்கு. என்னடா இன்னமாடா அந்த சோத்தை போடுறீங்க? நானும் 3 தோசை தின்னு இருப்பேன். பொறுமையெல்லாம் தேய்ச்சி இருக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. வேணா நீ 5 மணி இருந்து தேய்க்கிறது. அம்மா தேய்ச்சி ஊற ஒண்ணுமில்லமோ? ஊற விட்டுக்கிட்டுக்கிறா, செல்ல பார்த்துக்கிட்டு ஊற விட்டுக்கிட்டுக்கிறா.
ஆயில் மசாஜ் வலிக்குதுமா. ஆயில் மசாஜ் அண்ணா ஏமா எப்படி கண்ணீனா தேக்குறா? அப்ப நான் தேய்ச்சாலும் இப்படிதான் கத்துவா. என்னன்னா போடின்றுவா. அம்மா வேலை அம்மா அம்மாங்கிறா. அம்மு கராத்தே ஆனா நான் தேய்ச்ச வேலைக்கு அப்படியே கிரீனாட்டு பண்ணுவா. இந்த பருத்தி கொட்டையெல்லாம் 5 மணிக்கு போட்டு ஏ காக்கா கக்கா போனவே மண்டை அப்படி எரியுது. ஆயா வேற பொங்க வைக்க போறோம். யார் போகிறா? ஆயா குடி. கிளி கிளி போட்டா கிளீப் எங்க இருக்குது ஒரே ஒரு கிளிப் நீ சீவங்காட்டி லேட் ஆயிரும். நான் சீவ விடுறேன்டா. மணி போ. நீ சீவ வராலாம் சீவு. அது நான் விட்டுட்டு போன சீவிக்கிறேன். எனக்கு ஒரு ட்ரிப்பு தான் வேணும். கிளிப் இல்லைங்க மேடம். ராம கேட்டாராம். டேய் ராம ராமு நான் நாளைக்கு சரி பழைய பிள்ளைரா வாசம் அடிச்சு போயிடுச்சு. அட இது அள்ளி போடுமே திங்கும். அதெல்லாம் திங்கிறதுக்கு நான் இருக்குது. களை புடுங்குற வரைக்கும் தான்டா பில்லு. அப்புறமா பால் பீச்சுற மாட்டுக்கு தான் பில்லு. இதுக்கு பச்சை புல்லு தான். அப்புறமா களை புடுங்குற வரைக்கும் தான் பச்சை புல்லு. அப்புறமா சாயந்தரம் தான் காக்கம் வர இஞ்சி இல்லாத வெட்டி எடுத்துக்கிச்சா. போச்சு போச்சு சூப்பர். இஞ்சி எந்த முல்லை இல்லையே, அது மேலேயே தான் இருக்குது. அம்மா அது மேலேயே மாட்டிச்சு. மரம் இந்த பக்கம் சாஞ்சிச்சு இல்லை, காத்தடிச்சு அன்னைக்கனால அது அப்படியே மேலே சாஞ்சிச்சு. அது வெட்டிப்பலாமா? நான் எங்கே அந்த முல்லை போய் பிடிச்சிட்டு எது தூக்குறேன், கையை குத்தாத. முன்ன இருந்துச்சுமா மரம். இந்த மரம் அப்படி சாயெல்லாம் வச்சுக்கோ, மாட்டுக்கு நல்லா நெவலாக தான் இருக்கும். இப்போ என்ன பில்லு போடுங்க போகிறீங்களா? சோறு தின்ட்டியா? கரைச்சி குடிச்சியா? இது சோறு திங்கலையா? புல்லெல்லாம் வந்து மாட்டுக்கு பிடிங்க போடுற முடியாது. அந்த புல்லெலாம் வந்து இதுக்கு முன்னாடி மஞ்சள் ஊனமில்ல, அந்த மஞ்சள்லாம் வந்து இப்போ முளைச்சிருச்சு. ஸோ அதை சுற்றி இருக்கிற புல்லெல்லாம் பிடிங்கிட்டு தானே மஞ்சள் நல்லா வரும். ஸோ அதனால் வந்து இப்போ மஞ்சள் காட்டில் இருக்க புல்லாக பிடிங்கி அந்த புல்லை வந்து மாட்டுக்கு போட்டுருவோம். அதை தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள்லாம் அதாவது மோஸ்ட்லி அங்கங்கே நிறைய இடத்துல சொட்ட தான் முளைச்சிக்குது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே முளைச்சிருக்கு. ஒவ்வொரு இடத்துல வந்து நிறையா முளைச்சிருக்கு, ஒவ்வொரு இடத்துல வந்து முளைக்கலை, ஒவ்வொரு இடத்துல மஞ்சள்லாம் வந்து அழுகி போச்சு. ஸோ அதனால் இனிமேல் அதை சுற்றி இருக்க புல்லெல்லாம் பிடுங்கி விட்டு மஞ்சளுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபெர்டிலைசர் அதெல்லாம் போட்டு இப்போ தான் ஓரளவுக்கு மஞ்சள் நல்லா வரும். அப்புறமேட்டுக்கு அதை அந்த ப்ராசஸ் தான் இனிமேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டில். ஆக்சுவலி இனிமேல் டெய்லியும் போய் புல்லு பிடுங்குவாங்க, மாட்டுக்கு போடுவாங்க. இதுதான் வந்து புல்லு அந்த காடு சுத்தம் பண்ணுற வரைக்கும் இதுதான் டே பை டே ஒரு 4-5 நாளைக்கு இதுதான் கண்டினியூவாக நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் மாட்டுக்கு புல்லள்ளி கொட்டுறதெல்லாம் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கணுமே. டே பை டே கன்சிஸ்டண்ட்டாக நானும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கன்சிஸ்டண்ட்டாக என்னோடய வீடியோ நீங்கள் டே பை டே கண்டினியூவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மாட்டை காட்டுக்கா, நீ கட்டுறதுக்கு இடம் இல்லை. தாத்தோட்டில் வீட்டுக்காரங்கன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க.